இதை பாருங்க, என்னால் இனிமேலும் பொறுத்துக்க முடியாது. இந்த நந்து போட தொல்லை தாங்க முடியல. பேசாம அவனை பிளே ஹோம்ல சேர்த்துட வேண்டியதுதான் என்று சொன்னாள். என்ன விஜி இப்படி பேசுற? ஆஃப்டர் ஆல் அவனுக்கு 2.5 வயசு தான். இந்த வயசுல குழந்தைங்க துருதுருன்னு தான் இருக்கும். எப்படியும் 3 வயசுல நர்சரி போட போறோம். அதை விட வீட்டில் என்ஜாய் பண்ணட்டுமே குழந்தை அது வர என்று சொன்னான். ஆனாலும் இவன் லூட்டி தாங்க முடியலையே. கீழே ஒரு சாமான் வைக்க முடியதில்லை. எல்லாத்தையும் உடைச்சி நொறுக்கிடுறான். நேத்து என் ஃப்ரெண்டு சும்மி வீட்டில் போய் மானத்தை வாங்கிட்டான் தெரியுமா? என்ன செஞ்சான் அப்படி என்று இவன் கேட்க, அவங்க ஆசையா வாங்கி டீப்பாய் மேலே வச்சிருந்த பொம்மையை எடுத்து கீழே போட்டு உடைச்சிட்டான். குறும்பா கைத்தட்டி சிரிக்கிறான் தனக்கு தானே. அவங்க ஒரு மாதிரி சொன்னாங்க, விஜி பையன் லூட்டி அடிக்கிறான். என்னவோ எனக்கு என் மகன் சமத்தா தான் தெரியறான். ஆஃபீஸ் விட்டு வந்தது முதல் என் மடியில் அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கானே. ஒரு பொருளையும் எடுக்கல, உடைக்கல. குறும்புத்தனம் சேட்டை எதுவுமே காணோமே. நீ சும்மா அவன் மேலே பழி போடுற என்று இவன் சொன்னான். எல்லா குழந்தைகளும் இப்படிதான் அப்பா எதிரில் நல்லாவே ஆக்ட் பண்ணுதுங்க. பகலெல்லாம் அம்மாக்கள் உயிரை வாங்கி எடுத்துக்கிட்டு சாயங்காலம் அப்பா வந்ததும் சாது மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பேச்சை பொய் பண்ணுதுங்க. சரி சரி, இந்தாங்க காஃபி. என்ன விஜி காஃபியில் உப்பு கரிக்குது? எல்லாம் உங்கள் புத்திர பாக்கியத்தின் வேலை தான். சமையல் மேலே மேலே எம்பி டப்பாக்களை எடுத்து ஏதாவது லூட்டி செய்துடுறான். அதை எடுத்து இதில், இதை எடுத்து அதில்னு விஷமம் தாங்க முடியல எனக்கு. சுமி சொன்னாப்புல வந்து எனக்கு பிறந்திருக்கான். குழந்தைய திட்டாத விஜி என்று அவன் சொன்னான். நீங்கள் தான் ஒரு நாள் வீட்டை பார்த்துக்குங்களேன், நான் ஆஃபீஸில் போய் வரேன். அப்புறம் தெரியும் இவன் அட்டகாசம். இவன் ஒருத்த எனக்கு ஜன்மத்துக்கும் போதும் என்று புலம்பிக் கொண்டே இருந்தாள். அதான் உனக்கு 2ஆவதா குழந்தைய பிறக்க வாய்ப்பில்லைன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்களே. சரி, அதை விட விஜி, சினிமா ஏதும் போகலாமா இன்னைக்கு என்று அவன் அவளிடம் கேட்க, இந்த வாழை விடுவானா? நினைவிருக்க அவங்களுக்கு? வேட்டையாடு விளையாடு முதல் பாதி நீங்களும் கடைசி பாதி நானும் பார்த்துட்டு வீடு வந்ததும் கதை கேட்டு புரிஞ்சிட்டோம். நந்து அங்கே வந்து உறக்க ஏதோ பாடுறான். முன் சீட்டுக்கார லேடிஸ் தலையில் இருக்கிற பூவை பிச்சு எடுக்கிறான். தியேட்டரில் எல்லோரும் உச்சு உச்சுங்கிறாங்க. மானம் போகுது. ஒரு நிமிஷம் அடங்குறதில்ல. அத்தனை சேட்டை பாருங்க, முகத்திலேயே டன் கணக்கில் குறும்பு விளையுது. எனக்கு நந்துவோட நாள் முழுக்க ஓடி அவன் குறும்பை சமாளித்து களைச்சி போயிடுறேன். அமைதியாக கொஞ்ச நேரமாவது வீட்டில் இவன் சத்தம் லூட்டி இல்லாமல் நான் இருக்கணும் என்று சொன்னார். சரி, இன்னைக்கு இவனை நைட்டு 10 மணி வரை உன் கண்ணிலேயே காட்டலை போதுமா? நான் பார்த்துக்கிறேன் என்று அவன் இவரிடம் சொன்னான். ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சா உங்களுக்கு கோவிலே கட்டுவேன், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தர்றதுக்கு. முதல்ல உங்கள் மகனை அழைச்சிக்கிட்டு போய் சேருங்க என்று சொன்னான். கணவனையும் மகனையும் அனுப்பிவிட்டு ஹாலை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாள் விஜி. மூளைக்கு ஒன்றாய் பொம்மைகள், செய்தித்தாள்கள் என்று கிடந்தன. எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விஜி நிமிர்ந்த போது மணி 8 ஆகிவிட்டது. நிம்மதியாய் ஷவரில் ஷாம்பு போட்டு குளித்தாள். தலைமுடியை வாரி அலை அலையாக பரப்பி கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். நிதானமாய் முகத்திற்கு ஒப்பனை செய்து கண்ணாடியில் பார்த்தபோது 30 வயதில் 6 வயது குறைந்த மாதிரி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். வீடே அமைதியாக அதது வைத்த இடத்தில் அழகாயிருந்தது. அந்த சூழ்நிலையை ரசித்து பார்த்தபடி ஹாலில் சோஃபாவில் அமர்ந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். கண்ணை மூடி ஆனந்தமாக அப்படியே உறங்க ஆரம்பித்தவளை அழைப்பு மணி ஓசை எழுப்பியது. யாரு என்று அவள் விழித்து கொண்டாள். கேட்டபடி கதவை திறந்தவள் கதவுக்கு வெளியே நின்ற நபரை பார்த்து குழப்பமாய் கேட்டாள். யார் நீங்க? யாரை பார்க்கணும்? மேடம், இது சிவகுமார் வீடு தானே என்று அவர் கேட்க, ஆமா, நான் அவர் மனைவி விஜி. என்ன விஷயம்? நீங்க யாரு? மேடம், உங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் முன்னாடி ரோட் கிராஸ் செய்யறப்போ கையில் குழந்தையோட ஒரு காரில் அடிபட்டு கீழே விழுந்துட்டாரு, விபத்தாயிடுச்சு என்று அவன் சொன்னான். ஐயோ என்று இவள் அலறினாள். சாருக்கு பலத்த அடி இல்லை, ஆனா குழந்தை. ஐயோ,
குழந்தைக்கு என்ன ஆச்சு என்று இவள் அழ ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். நேர்ல வந்து பாருங்கம்மா, என்னால இதுக்கு மேல சொல்ல முடியாது என்று அவன் சொல்லி முடித்தான். வந்தவனின் குரல் உடைந்து வரவும் திக்கிலோடு விஜி அவனை பார்த்தாள். அவனை தொடர்ந்து அந்த விபத்து நடந்த இடத்திற்கு வேகமாக ஓடி சென்றாள் என்று தான் சொல்ல வேண்டும். அங்கே என்று பார்க்கும்போது அவளின் அருமை மகன் நந்து கிடந்தான். பாவம், பச்சை புள்ள, ஓடி ஆடி வேண்டிய வயசுல அப்படியே அடங்கி கிடக்கான் பாருங்க, யாரு பெத்த பிள்ளையோ என்று பேசிக்கொண்டு இருந்தார்கள். ஐயோ, இது என் மகன் நந்து, கண்மொழிடா நந்து, இப்படி கிடக்காத, இந்த அமைதி என்ன கொன்னுடும்டா நந்து, நீ இப்படி ஒரே இடத்துல கிடக்க வேணாம், உன் லூட்டியும் விஷமமும் குறும்பும் எனக்கு தேவைடா கண்ணா என்று இவள் கதறி ஆள ஆரம்பித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். விஜி, என்னாச்சு? ஏன் இப்படி கட்டக்கனவு கண்ட மாதிரி திகிலா எழுந்து உட்கார்ந்திருக்க? நான் இப்பதான் நந்துவோட வெளியே போயிட்டு வரேன். நீ சொன்னது உண்மைதான். போன இடத்துல ஒரு நிமிஷம் சும்மா இருக்கல, ஓடுறான் குதிக்கிறான். கடைக்கு கூட்டிக்கிட்டு போனா அங்க சாக்லேட் பாட்டில உடைச்சிட்டான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டி போனேன், அங்க சின்ன பசங்களை சீண்டி விடுறான். அவங்க வீடு நீட்டா நல்லா இருக்கு. நந்து போய் எல்லாத்தையும் கலைச்சிட்டான். அவங்க வீட்டு அமைதியே இவனால குலைஞ்சு போயிடுச்சு என்று அவன் பேசி கொண்டு இருந்தான். போது நிறுத்துங்க, குழந்தைங்கன்னா குறும்புத்தனமாக தான் இருக்கும், பொருட்களை எடுத்து புரட்டி போடும். வீடு என்ன மியூசியமா? அமைதியாயும் அப்படியே வச்சது வச்ச இடத்துல இருக்கவும். குழந்தையோட குறும்ப ரசிக்கணுங்க. இதெல்லாம் அவங்க வளர்ந்த பிறகு நமக்கு கிடைக்குமா என்ன என்று இவள் புலம்ப ஆரம்பித்தாள். சிவகுமார் தன்னுடைய மனைவியை திகைப்புடன் பார்க்க ஆரம்பித்தான் என்றான்.